அனைவருக்கும் வணக்கம். கேழ்வரகு மாவுல அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேப்பை மாவு 1 கப், தண்ணி சேர்த்து பிணைஞ்சுக்கணும். கெட்டியா பிணைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கெட்டியா பிணைஞ்சு எடுத்துக்கணும். மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மூழ்கிற அளவு மாவு கொஞ்சம் அழுத்தி விட்டுடலாம். 5 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரை இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை நல்லா கலந்து விடணும். எதனால் அப்படி வைக்கணும்னா மாவு கொஞ்சம் அப்போ தான் புளிச்சு நல்லா வரும். இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். நைஸான வடிகட்டியில் வடிகட்டி எடுக்கணும், இல்லைன்னா காடா துணியில் வடிகட்டி எடுத்துக்கணும். மறுபடியும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வந்து அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். பால்லாம் கீழே உறைஞ்சிட்டு மேலே நீர்த்த மாதிரி தண்ணி நிற்கும். கொஞ்சம் அசையாமல் ஒரே இடத்துல வச்சிடணும். மாவு 1 கப் எடுத்திங்கன்னா சீனி 2 கப்பில் இருந்து 2.5 கப் அளவு சேர்த்துக்கணும். நான் வந்து 2 கப் அளவு சீனி சேர்க்குறேன். மாவு அளந்த அதே கப்பில் 1 கப் அளவு நெய். பாதாம் முந்திரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். வெள்ளரி விதை இருந்தால் வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள். பால் நல்லா கீழே உறைஞ்சிருக்கு. 1 மணி நேரம் எடுத்து வச்சுருந்துருக்கேன். இப்போ மேலே உள்ள தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு எடுத்துக்கணும். நல்லா புளிச்சிருக்கு. இந்த மாதிரி வடிகட்டினா போதும். இது நல்லா கலந்துக்கணும். கிடைச்சிருக்க பாலோட அளவை அளந்து எடுத்துக்கலாம். இந்த அளவு கிடைச்சிருக்கு. இதே அளவில் 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான்ஸ்டிக் பாத்திரம் இல்லைன்னா அடிக்கனமான கடாய் எடுத்துக்கணும். கொஞ்சம் உயரமான கடாயை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கொதிக்கையில் வெளியில் தெரிக்கும். சீனியை சேர்த்துக்கலாம். சீனி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். நான் இந்த அளவு தான் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 3/4 கம்பி பதத்துக்கு பாகு காய்ச்சிக்கலாம். இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் சர்க்கரை சீக்கிரம் கரையும். ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கவும் அப்படியே சேர்த்துட்டேன். வெள்ளை சீனி எடுத்திங்கன்னா முதல்ல கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து கருக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா சீனியும் சேர்த்து தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் அல்வா நிறம் கிடைக்கும். இந்த மாதிரி சர்க்கரையை கருக்கிட்டு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கேழ்வரகு மாவில் உள்ள அந்த நிறமே போதும். அல்வா கொட்டி கட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே எடுத்துகிட்டு நெய் தடவி வைக்கணும். இந்த பதம் வந்தாலே போதும். பால் சேர்த்து கலக்கிற வரை அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். பால் நல்லா கலந்துட்டு இதில் சேர்த்து கலரணும். மிதமான தீயில் வச்சுக்கணும், சீக்கிரமே கெட்டியாயிடும். கலந்துக்கிட்டே இருக்கணும். கெட்டியாகுது. பால் ஓரளவு வெந்துருச்சுன்னா கட்டிப்படாது. சுற்றி படிகிறத எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் காட்டுறேன். தூரில் பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த நேரத்தில் நெய் சேர்த்து சேர்த்து கலரணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஒரே நேரத்தில் சேர்க்க வேண்டாம்.
நெய் சேர சேர சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும். நான்ஸ்டிக் பாத்திரம்னா கொஞ்சம் நெய் வந்து மிஞ்சும். அலுமினிய கடாய் இல்லைன்னா வேறு கடாய் எடுத்திங்கன்னா நெய் எல்லாமே செஞ்சோம். நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போது நான் கொஞ்சம் நேரம் கிளறினா போதும். எண்ணெய் இப்படி தான் கக்கி வரும். அதிகப்படியான நெய் இருந்ததுன்னா கரண்டி வச்சு எடுத்துக்கலாம். உருண்டு வந்துருச்சு பாருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இந்த பதத்தில் எடுத்துக்கணும். ஸ்பூனால் எடுத்து சேர்த்தோம்னா அது அப்படியே விழுவணும் கீழே ஒட்டிக்காம. இது கிளறி எடுக்கிறதுக்கு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் ஆகும். அடுப்பு ஆஃப் பண்ணலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நெய் தடவின தட்டில் கொட்டிடலாம். சூடு ஆறுனதும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அப்படியேவும் எடுத்துக்கலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சூடு ஆறுனதும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.